ஹாய் காய்ஸ், மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் கிளைண்ட் ரோட் லொகேஷனுக்கு ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்த உடனே சாரு நம்மளுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. டீயும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி இப்போ வண்டியை எடுத்துகிட்டு நம்மளும் கிளம்பலாமா. ஸோ எங்கே போகலான்னு சொல்லவே இல்லை. நம்ம வந்து இப்போ பெரம்பலூர் தான் காய்ஸ் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ செங்கல்பேட்டையும் நாங்கள் ரீச் பண்ணியாச்சு. சார் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பொறுமையாகவே போயிடலாப்பா, நீங்கள் வந்து பொறுமையாகவே போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செங்கல்பேட்டு தாண்டின உடனே ஒரு காஃபி ஷாப்பில் டிப்பாட்டிருந்தோம். சார் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்பில் நம்மளும் உள்ளே போயிட்டு ஒரு காஃபியும் குடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுத்து கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. வண்டி எடுத்துட்டு நாங்களும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உளுந்தூர்பேட்டை டோலையும் ரீச் பண்ணதுக்கப்புறம் சார் வந்து எங்கன்னா நிப்பாட்டுங்கப்பா, நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு வண்டி வந்து நிப்பாட்டிருந்தேன். சார் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி டிஃபன் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஸோ அதில் எனக்கும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துங்க டிஃபனு. அதுக்கப்புறம் நான் வண்டியை எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு வழியாக நம்மளும் பெரம்பலூரும் ரீச் பண்ணி ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால இளநீ குடிச்சிருந்தோம். சார் வந்து ஒரு கல்யாணத்துக்கு தான் வந்திருந்தாங்க. சார் வந்து எல்லா கெஸ்ட்டும் பிக் பண்ணி சார் தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கே ரீச் பண்ணி ஆயிடுச்சு. இதான் நான் தங்க போகிற ரூமு. ஹோட்டல்லேயே டிரைவருக்குன்னு சொல்லி ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு திரும்பி நம்ம கல்யாண மண்ணுக்கு தான் போகிறோம். ஸோ ஒரு 5 மணி போல் நம்மளும் கல்யாண மண்டபம் ரீச் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து சார் வந்து உள்ளே போயிருந்தாங்க. நான் காலைல தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8 மணி போல் சாப்பாடு போட்டிருந்தாங்க. உள்ளே போயிட்டு சாப்பிட்டு எல்லாமே நல்லா தான் இருந்து. அதுக்கப்புறம் வெளியே செக்யூரிட்டி இருந்தாங்க. நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன். இதுதான் காய்ஸ் இந்த கல்யாண மண்டபோட வியூ. இந்த மண்டபம் வந்து புதுசுதான் தான் கட்டிட்டு இருக்காங்க. இன்னுமே முடிக்கல ஒன்றுமே ஒர்க்கு. ஸோ ஆனாலும் ஃபஸ்ட்டு கல்யாணம் இவங்க தான் இப்போ இந்த மண்டபத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் ஒரு 10 மணி போல் ஹோட்டலுக்கே ரீச் பண்ணியாச்சு. ஸோ பாட்டு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம நெய்வேலி போக போகிறோம்.